வருவாய் கோட்டாட்சியர் வாகனம் மோதி 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்கள் என்ன? புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியராக பணியாற்றி வருவர் ஐஸ்வர்யா. இவர் பணி நிமித்தமாக தனது வாகனத்தை திருமையை நோக்கி சென்று கொண்டிருந்தார். வாகனத்தை அவருடைய ஓட்டுநர் காமராஜ் ஓட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் புதுக்கோட்டை லமணசமுத்திரம் அருகே இவருடைய கார் சென்ற போது எதிரே ஒரு அரசு பஸ்ஸும் அவருடைய இருசக்கர வாகனத்தில் 2 பேரும் வந்து கொண்டிருந்தனர். அந்த எதிரே அந்த பஸ்ஸை முந்திக் கொண்டு அந்த இருசக்கர வாகனத்தில் 2 பேர் வந்த நிலையில் எதிர்பாராத விதமாக நேராக வருவாய் கோட்டாட்சியர் வாகனத்தில் இருசக்கர வாகனம் மோதியது. இது சம்பவ இடத்திலேயே 2 பேரும் தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே 2 பேர் இறந்தனர். வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யாவுக்கு அதிர்ஷ்டவசமாக எந்த விதமான காயம் ஏற்படவில்லை. ஆனால் அவருடைய ஓட்டுநர் காமராஜுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர் தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் நடந்து சுமாராக ஒரு 15 நிமிடம் தான் இருக்கும். இதனை தொடர்ந்து லமணசமுத்திரம் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அந்த இடத்தை கிளீன் செய்து அங்க பலியான 2 பேரை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அவரது உடலை அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் விபத்தானது நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அங்கு காவலர் செக் போஸ்ட் போடணும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.